ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் எப்படியும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல ஃபோன் வாங்கியிருப்போம். நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் வாங்கியிருப்போம். இந்த ஃபோன் பார்த்தோம்னா எல்லா மொத்த டேட்டாவும் இந்த ஃபோன்லாம் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கூட நம்ம மெமரியில் வைக்கிறதே கிடையாது. எல்லாத்தையும் இதுலேயே வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்லேயே வச்சுருக்கிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு, அவ்வளோதான், மொத்தம் காலி. ஏன்னா எல்லாத்துக்கும் திரும்ப நம்ம ஒவ்வொன்றத்தான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி சரி எல்லாத்தையுமே கொண்டு வரதுக்கு ரொம்ப நாளாகும். ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அதாவது ஃபோன் போனது கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஃபோன் போயிடுச்சு, என் டேட்டா போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபோன், நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன வழி, ஒரு லூப் ஹோல் தான். அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதனால ரொம்ப ஸ்பேஸ்லாம் எடுக்காது, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ன சொல்ல வரும் அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரல், ப்ரீமியம் இருக்கும். இந்த ப்ரீமியம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது சிம் கார்டை மாற்றினாலே டிடெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டைம், அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு மெயில் வரும். அடுத்தது மல்டிபிள் ஃபோட்டோஸ் வரும். அடுத்தது 20 செகண்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு மெயில் வந்துடும். இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை உங்களுக்கு ப்ரீமியமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பே பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஜென்ரலில் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, சென்ட் அலர்ட் இமெயில் இருக்குல்ல, இதை எனேபிள் பண்ணுங்கள். பர்மிஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்னு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அலோவ் கொடுக்கணும். அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் எந்த இமெயில்னு கேட்கும், எந்த இமெயிலோ அந்த இமெயிலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுடைய இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய மெயில் ஐடி செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நான் வெளியே வந்துடுறேன். இப்போ லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ண இப்போ திரும்பவும் ட்ரை பண்ணலாம். இதுமாதிரி தப்பான பாஸ்வேர்டு போட என்னுடைய ஃபோட்டோ, அதாவது மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்முடைய ஸ்மார்ட் ஃபோனை யார் ஃபோனை யூஸ் பண்ணாலும் கரெக்டாக நம்ம ஃபேஸை கவர் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு வேலை செய்யும் போது எல்லாமே இந்த பேட்டர்ன் லாக்கெலாம் மாற்றும் போதும் சரி, நம்ம பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாலுமே சரி, எது பண்ணாலுமே டக்குன்னு அப்பப்போ ஒரு ஸ்னாப் எடுத்து நம்மளுடைய மெயில் அட்ரஸுக்கு வந்துடும். அது எப்படிங்கிற மெயிலை செக் பண்ணலாம். உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உடனே என்ன செய்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மெயில் ஐடி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த மெயில் ஐடியை லாகின் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி லாகின் பண்ணுறேன். அதாவது அந்த அப்ளிகேஷனில் என்ன மெயில் ஐடி கொடுத்தனோ அதே மெயில் ஐடி இங்கே லாகின் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, அதாவது பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபோன் ஆஃப் பண்ண முயற்சி பண்ணாலும் சரி, இங்கே உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த மெயிலை செக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு மெயில் வந்திருக்குதுங்க. இந்த மெயில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தோம்னா அவங்க ட்ரை பண்ணது, அதாவது பார்த்தோம்னா அவங்க பேட்டர்ன் லாக் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு ஃபோட்டோ வந்திருக்குது. அடுத்தது வியூ மேப்பு, என்னோடய ஃபோன் எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வியூ மேப் மூலயமா ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா நம்மளுடைய மொபைலை ஈஸியாக உடனே ட்ராக் பண்ணணும். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடனே ட்ராக் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தோம்னா யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அவங்க ஃபேஸுக்கு முன்னாடி வச்சு தான், இல்லாட்டி கீழே வச்சு தான் டக்குன்னு அன்லாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஸ்னாப் எடுத்து நம்மளுக்கு மெயில் வந்துடும். ஒரு 10 செகண்டில் நம்மளுக்கு மெயில் வந்துடும். இங்கே வியூ மேப்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்மளுடைய மேப்புக்கு போயிடும். இந்த மேப்பில் நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாக நம்மளுடைய ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மாதிரி தான் நம்மளுடைய ஃபோனு. ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்த இடத்துல இருக்குது நம்ம ஃபோனை டக்குன்னு ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கரெக்டாக ஃபோன் மிஸ் ஆனால் அடுத்த செகண்ட்லேயே நம்ம ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதை மாதிரி நம்ம ஜூம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷனை பற்றின தகவல் இதுதான். ஏன்னா நம்மளோட ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும், ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அது
இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மற்றும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.